லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இனிமே இவள நம்ப முடியாது. என் பையனை திரும்ப வளைச்சு போட்டுருவா. அவ வீட்டோட கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிடுவா. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் இந்த கல்யாணம். அம்மா, உங்க சந்தேகம் தப்புமா. அண்ணனும் அண்ணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதே இல்ல. ஆமா அண்ணி, அண்ணனை பார்க்க முடியலன்னு என்கிட்ட எத்தனை தடவை வருத்தப்பட்டு பேசிருப்பீங்க. நீங்க சொல்ல இதுவரை அண்ணனும் மீறல, அண்ணியும் மீறல. அதுக்காக தான் நான் சொல்றேன்மா, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. என்ன விளையாடுறியா சக்தி? இவ்ளோ தூரம் வந்த பிறகு கல்யாணத்தை நிப்பாட்டுனா எப்படி நிப்பாட்டுறது? அம்மா, எப்படியாவது 10 நாள், 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க. இந்த அத்தனை பிரச்சனைக்கும் நான் முடிவு கட்டுறேன். அம்மா, யோசிக்காதீங்கம்மா, இது அண்ணன் அண்ணியோட வாழ்க்கை. பிளீஸ்மா. அப்படி ஒருவேளை 10 நாள்ல இந்த பிரச்சனை முடிவுக்கு வரலன்னா நான் இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம்ல? சரிம்மா, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் 10 நாள்ல சரி கட்டலனா நீங்க இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம். சரண்யா, இவ சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? உனக்கும் இதுல சம்மதம் தானே? அசோக், நீதான் இதுக்கு சாட்சி. சக்திக்காக இந்த கல்யாணத்தை நான் இப்ப நிப்பாட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்னொரு விஷயம் சக்தி, எப்போ உன் புருஷன் நீ வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்கிட்டானோ அப்பவே என்ன கேள்வி கேட்கிற தகுதி ரங்கநாயகிக்கு கிடையாது. அப்புறம் என்ன குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அம்மா, அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்காதுல்ல? நானும் உங்க அம்மா மீனாட்சி மாதிரிதான். ஒரு வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். கிளம்பு. சக்தி, கல்யாணத்தை நிறுத்தணும்ன்றதுக்காக நானும் அசோக்கும் பாத்துக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டியே. அதுவும் நான் அவரோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். கோவில்ல வச்சு இப்படி சொல்லிட்டியே சக்தி. நான் பண்ணது பெரிய தப்புதான் அண்ணி. ஆனா எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. உங்க வாழ்க்கையை காப்பாத்தியே ஆகணும். உங்க வயித்துல இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தையையும் காப்பாத்தி ஆகணும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக நான் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த சாமி என்ன கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி அண்ணி, நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்க அண்ணி, கிளம்புங்க. போங்க அண்ணி. பெற்று இத்தனை முறை போன் பண்ணிருக்கானே. போன எடு சக்தி.
உனக்கு நாளைக்கு காலையில 11 மணி வரைக்கும் டைம் தரேன். சீக்கிரம் கட்டு. நான் என்ன உங்ககிட்ட கொடுத்த பணத்துக்கு வட்டியா கேட்டேன்? நான் கொடுத்த அசலத்தானே கேட்டேன். பணம் வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு? போன் பண்ணா போனையே எடுக்கிறது இல்ல, கண்ணுக்கு தெரியாம ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? பணம் இருந்தா கொடுத்துட மாட்டோமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இதே டயலாக சொல்லுவேன்? ஒரு நாள் கூட விடாம குடிக்கிறல்ல, அதுக்கு மட்டும் பணம் இருக்கா உனக்கு? வெற்றி, நீ என் மேல கோவத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வேணும்னே பண்ணல வெற்றி. திடீர்னு அசோக் அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணங்கிறதுனால நான் சொன்னபடி உன்னை பார்க்க வரல. கொஞ்ச நாள் டைம் கொடுக்குமா, நிச்சயமா உங்க பணத்தை கொடுத்துறோமா? சரி, இந்த போன் பண்ணா எடுக்காம இருக்கிறது, எங்களை அலைய வைக்கிறது, இந்த வேலை எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஏய், நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? ஏன்பா அம்மா உங்களை தானே கேக்குறாங்க, வாய் மூடிக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? டேய் கேக்குறாங்கடா, அவங்க கேட்டுட்டே இருக்காங்க, பதில் சொல்லாம இருக்க. கேட்ட சொல்ல மாட்டியா? டேய் வாயில என்ன கொலகட்ட வச்சிருக்கியா? போடா சொன்னா கேளுடா. டேய் சொன்னா சொன்ன பேச்ச காப்பாத்தணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது. என்ன என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன கேன தெரியுதா? எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருப்பாங்க? இல்லையா வெற்றி, என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்ப இவனை போட்டு அடிச்சிட்டு அம்மா இருக்க? நீங்க சும்மா இருங்கம்மா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிக்கிறத பார்த்தாலே மண்டையெல்லாம் சூடாகுதுமா. எவ்வளவு முடியுமா அவ்வளவு டைம் கொடுத்தாச்சுமா. கேக்க கேக்க எதுவுமே சொல்லாம சும்மா இருந்தா என்னமா பண்றது? வெற்றி, இருடா இருடா, என்னடா சொல்ற நீ? யோ, அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கா, நீங்க கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க, போங்க போங்க போங்க. டேய் நாளைக்குள்ள எல்லாத்தையும் செட்டில் பண்ணி ஆகணும்.
இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வெற்றி போங்க யோ போங்கயா. அமைதியா இருங்க. வெற்றி, நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. பேசும்போது எதுக்குடா கை நீட்டுற? அம்மா சும்மா என்னைய குத்த சொல்லாதீங்க. சொல்லி புரியலனா அடிச்சாதான் புரிய வைக்க முடியும். ஆமா, அவங்கள அடிச்சதுக்கு நீங்க ஏமா வருத்தப்படுறீங்க? நான் அடிக்கிறது என்ன புதுசா? அது இல்லடா வெற்றி, நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. நீ இப்போ திடீர்னு கை நீட்டின உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் கேட்டேன். அம்மா, நான் இப்படி மாறினது உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? நீ இப்படி கேட்டா நான் என்னன்னு வெற்றி சொல்றது? அம்மா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். யாரு கழுத்துல நீங்க எப்ப தாலி கட்ட சொல்றீங்களோ எந்த கேள்வியும் கேட்காம அப்பவே நான் கட்டுவோம். டேய், இவ்ளோ சொல்றல்ல, அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லேன்டா. சந்தோஷமா தான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா தான் சொல்றேன். சொல்லுங்கம்மா, நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணும்? யாரையாவது அடிக்கணுமா? சொல்லுங்க, இப்பவே போய் நான் அடிக்கிறேன். எவனாச்சும் உங்ககிட்ட வம்பு பண்றானா? சொல்லுங்கம்மா, இப்பவே அவனை போய் தூக்குறேன். அம்மா, உங்க முன்னாடி இப்ப நிக்கிறது பழைய வெற்றிமா. நீங்க சொன்னா உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவனே அந்த வெற்றிமா. எவனாச்சும் என்கிட்ட தேவையில்லாம ஏதாவது வச்சுக்கிட்டானா அவனை பாரபட்சமே பார்க்காம தூக்கி போட்டு மிதிப்பானே அந்த வெற்றிமா இது. கொஞ்ச நாளா ஊர்ல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். இப்ப இவனுங்களை அடிச்ச மாதிரி அப்பவே நான் அடிச்சிருந்தேன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். தப்பு எல்லாம் என் மேலதாம்மா. அம்மா, ஆனா ஒண்ணுமா, இனிமே வெற்றி இப்படிதான். சபாஷ் வெற்றி, சபாஷ். எங்க நான் பழைய வெற்றியை பார்க்காமயே போயிடுவனோன்னு நான் பயந்துட்டேன். சூப்பர் வெற்றி, உன் கண்ணுல இப்பதான் பழைய ஃபயர் தெரியுது. நீ யாருக்காகவும் உன்னை மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ இப்படியே இரு வெற்றி. எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ இப்படி மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றி, நீ இப்படியே இரு, நீ மாறிடவே மாறிடாத. பூஜா, என்னாச்சு இவனுக்கு? ஒரே நாள்ல டோட்டலா ஆளே மாறிட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பூஜா. இப்பதான் வெற்றிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே வெற்றியை யாரும் எதை சொல்லியும் ஏமாத்த முடியாது. அப்படியா சொல்ற? ஆமாத்த, இன்னைக்கு இங்க நடந்தது எல்லாமே சும்மா ஒரு சின்ன ட்ரையல் தான். இனிமேதான் இங்க எல்லாருமே நிறைய பார்க்க வேண்டியது இருக்குத்த. எப்படியோ பூஜா, வெற்றியை அவன் வாயால நீங்க யாரு சொன்னாலும் அவங்க கழுத்துல நான் தாலி கட்டுறேன்னு சொன்னா பாத்தியா, அது போதும் எனக்கு. நான் கும்பிட்ட தெய்வம்லாம் என்ன கைவிடல பூஜா. சக்தி, இந்த வீட்ல உன் சாப்டர் முடிய போகுது. இனிமே வெற்றி என் கைக்குள்ளதான் இருப்பான். கூடவே இந்த சொத்தும் என்கிட்ட வந்து சேர்ந்துரும். அப்புறம் இருக்குடி உனக்கு. வெற்றி, 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 உன்னதான் கூப்பிடுறேன். குடிச்சிருக்கியா வெற்றி? ஆமா, குடிச்சிருக்கேன். என்ன
ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்ன கேனக்கு இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஏன் பார்க்குக்கு வரல? நாங்க காத்துட்டு இருப்போம், உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன்டி வரல? வெற்றி, எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? இனிமே இப்படிதான் பேச வரும். இஷ்டம்னா பேசி, கஷ்டம்னா போயிட்டே இரு. ஏய் வெற்றி, நீ கோவப்படாத. கோவப்படாதவா? ஏய், நீ வருவ நாங்க பார்க்ல காத்துக்கிட்டு இருந்தேன்டி. அங்க இங்க அலைஞ்சு உன்னை தேடி எவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? போறவன் வரவன் எல்லாம் என்ன பைத்தியக்கார மாதிரி பாத்துக்கிட்டு போனானு. நீ வந்துருவன்னு எவ்வளவு நேரம் லூசு மாதிரி நின்னுட்டு இருந்த தெரியுமா? ஏய், உன்கிட்ட சொன்னலடி, தெளிவா சொன்னல. ஒழுங்கா 11 மணிக்குள்ள வந்துரு, உண்மையை சொல்லிருன்னு சொன்னானா இல்லையா? இருந்தும் அப்புறம் எதுக்கடி வரல? அவ்வளவு நெஞ்செடுத்த உனக்கு இவன் நல்லா என்ன செஞ்சிட முடியுன்ற எண்ணம். வெற்றி, நீ இப்படி எல்லாம் பேசாத வெற்றி. என்னை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ மட்டும் என்ன எதுவும் சொல்லாத. சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏய், நடிக்காதடி, நடிக்காதன்னு சொல்றல. நான் ஏன் நடிக்கணும் வெற்றி? அப்ப உண்மையை சொல்லு. யாருக்காக இதை பண்ற? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப இப்போ இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு, சொல்றேன். நீ இப்படி டென்ஷனா பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெற்றி. பயப்படு, தப்பே இல்லை. ஆனா உண்மையை சொல்லிடு. சக்தி இல்லன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனே. என்னால இப்ப உன்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியலையே வெற்றி. உன்கிட்ட உண்மையை சொல்லதான் ஓடி வந்தேன். ஆனா சரண்யா அண்ணி வாழ்க்கையில இன்னைக்கு வீசின புயல உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஏய், என்னடி யோசிச்சுட்டே நிக்கிற? சாரி வெற்றி, என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நான் நினைச்சேன் எனக்கு நல்லா தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. புடிவாதத்திலே பிறந்து புடிவாதத்திலே வளர்ந்தவன். நிஜமா உன்னை சொல்றேன், யாராலையும் உன்னெல்லாம் மாத்தவே முடியாது. வெற்றி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு வெற்றி. எதுவுமே தேவையில்லை. இப்ப நீ சொன்னேல, அது வரைக்கும் போதும். நீ கிளம்பு. உனக்கு கோபம் வரது நியாயம்தான் வெற்றி. என்ன வேணா ஒரு 4 அரை அரைஞ்சுக்கோ, ஆனா குடிக்க மட்டும் செய்யாத வெற்றி. குடிக்காம என்னடி பண்ண சொல்ற? நான் குடிச்சதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நீதாண்டி காரணம், நீதான் காரணம். கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் மேல ஏன் கோபமா இருந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லவா? நான் என் பேரை செல்வான்னு மாத்தி உங்ககிட்ட போய் சொன்னேன்ல, அதுவும் அது போய் கூட இல்ல. என் பேரு வெற்றி செல்வம். வெற்றின்னு சொன்னா பேச மாட்டியே, செல்வன் சொன்னா நீ சிரிச்சு பேசுவேன் தான். நல்லா பழகுவ. லவ் பண்ணிட மாட்டியான்னு ஒரு நற்பாசையில தான் சொன்னேன். ஆனா இப்ப நீ சொல்லிட்டு இருக்க ஒரு பொய், அதுக்கு நான் எவ்வளவு கோவப்படணும்? வேண்டாம் சக்தி, போதும், எல்லாம் போதும். இப்படி ஒண்ணுமே செய்ய முடியாம கையாளாகத்தனமா நிக்கிறேன் பாத்தியா? ரொம்ப அசிங்கமா இருக்குடி. அதான் யார பார்த்தாலும் கோவம் வருது, எவனை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணுது. அதுக்காக எல்லாரையும் இப்படி ரவுடி மாதிரி அடிப்பீங்க? என்னால உன்னை அடிக்க முடியலடி, அதான் எவனைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சாரி வெற்றி. போதும்பா, நீ சாரி சொன்ன வரைக்கும் போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. போ வெற்றி. ஏய், போடி போ. உனக்கு கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கும். இந்த தாம்பூலத்துக்கு தேங்காய் போடுறது, வெத்தலை பாக்கு போடுறதுன்னு நிறைய வேலை இருக்கும். போ 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 போ, அதை போய் செய். போ வெற்றி, நான் சொல்றது கேளு வெற்றி. போன்னு சொல்றேன்ல, போ. வெற்றி, நான் சொல்றது கேளு வெற்றி. வெற்றி.
ஏய் என்னடி வேணும்? என்னம்மா? அண்ணே நீ சக்தி மேல ஏய் நிறுத்து. வெறும் இங்க இருந்து கிளம்பு. இந்த தடவை அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அவ்வளவுதான். நீ மட்டும் இல்ல, வேற யாரும் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வந்து நிக்காதீங்க. எல்லார்கிட்டயும் போய் சொல்லு போ. அண்ணே போமா.